அந்த காலத்திலலாம் மன்னர்கள் ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து அங்குள்ள மக்களை கொன்று குவித்து அந்த நாட்டை கைப்பற்றுவார்கள். அதற்கு பின்னாடி வெள்ளைக்காரன் இதே பாணியில் ஒவ்வொரு நாடாக போய் அங்குள்ள மக்களை துன்புறுத்தி அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்தான். அதன் பிறகு சூழ்நிலை பார்த்துவிட்டு சுதந்திரம் கொடுத்து அவன் பாட்டில் அவன் நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டான். தற்பொழுது நாம் எல்லாம் ஏஐ தொழில்நுட்ப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலும் நான் பெரியவனா நீ பெரியவனா, என் இராணுவ பலம் உனக்கு தெரியுமா, நான் யார் என்று காட்டுகிறேன் பார் என முறுக்கி கொண்டு போர் போர் என அக்கப்போர் செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உலகத்திலேயே நான் தான் பலசாலி நாடு என்று தம்பட்டம் அடிக்கும் அந்த பெரியண்ணன் கூட்டம் மற்ற நாடுகளையும் தூண்டிவிட்டு தன் பலத்தை காட்டுகிறேன் என்ற பெயரில் போர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது. இதனால் எந்த நாட்டில் உயிர்பலி ஏற்பட்டாலும் கொல்லப்படுவது என்னவோ அப்பாவி பொதுமக்கள் தான். இது போன்ற தேவையற்ற போர் நடவடிக்கையால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல நாடுகள் அங்குள்ள மக்கள் பாதிப்பை சந்திக்க வேண்டியுள்ளது. இதனால் வளர்ந்து வரும் பல நாடுகள் பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு நாடும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அது வியாபார ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் தொடர்பு காரணமாகவும் இருக்கலாம். அதே போல் வேலைக்காக படிப்பிற்காக ஒரு நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் பலர் உள்ளனர். இந்த போர் பதட்டத்தினால் இது போன்ற நபர்களும் பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. என்னதான் பிரச்சனையை பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்காமல் அணு ஆயுதங்கள் ஏந்தி போர் செய்வது ஏற்புடையதாக தெரியவில்லை. உலக நாடுகள் அனைத்தையும் இணைக்க ஐநா சபை என்று ஒன்றுள்ளது. அது இவர்களெல்லாம் அழைத்து சமரசம் செய்யாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்வு காண்பதை விட்டுவிட்டு போர்தான் தீர்வென்ற நிலைப்பாட்டில் இருந்தால் அது வளர்ந்த நாடுகளான போர் செய்யும் நாடுகளை பாதிக்காது, நம்மை போன்று வளர்ந்து வரும் நாடுகளை தான் மிகவும் பாதிக்கும். நாம் சொல்லி என்ன ஆகப் போகிறது? அந்த பெரியண்ணன் குரூப்பும் அவரது எதிராளி குரூப்பும் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.